الحمد لله نحمده ونستعينه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا ونبينا مولانا محمدا عبده ورسوله أما بعد فقد قال الله تبارك وتعالى في كلامه العزيز بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم محمد رسول الله والذين معه أشداء على الكفار رحماء بينهم تراهم ركعا سجدا يبتغون فضلا من الله ورضوانا سيماهم في وجوههم من أثر السجود إلى آخر الآية. وقال النبي عليه الصلاة والسلام الدين والنصيحة أو كما قال عليه الصلاة والسلام. சர்வ புகழும் புகழ்ச்சியும் இவ்வுலகை படைத்து பரிபாலித்துக் கொண்டிருக்கும் ஏகநாயன் அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தானது. அல்ஹம்துலில்லாஹ். அவன் தனித்தவன், இணை துணை அற்றவன், என்றென்றும் வணங்கப்படுவதற்கு அவன் மாத்திரமே தகுதியானவன் என்று சாட்சி கூறியதோடு அவனால் அனுப்பப்பட்ட முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹு தாலாவுடைய அடியாரும் திருத்துதரனும் சாட்சி கூறுகிறேன். சலாத்தனும் கருணையும் சலாமெனும் மீடேற்றமும் எம்முயிரில் மேலான முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அன்னாரின் வாழ்க்கை விழுமியங்களை பேணி வந்த உத்தம சஹாபாக்கள், தாபியீன்கள், தபவு தாபியீன்கள், இன்னும் கியாம நாள் வரைக்கும் வரக்கூடிய முஸ்லிமான ஆண்கள் பெண்கள் எம் அனைவரும் மீதும் உண்டாவதாக. புனித ஜும்மாவுடைய கடமை நிறைவேற்றுவதற்காக வேண்டி அல்லாஹு தாலாவுடைய மாளிகையில் ஒன்று கூடியிருக்கும் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, வாழ்வில் எல்லா கட்டங்களிலும் அல்லாஹுவை அஞ்சி பயந்து தக்வாவோடு நடந்து கொள்ளும்படி முதன்மையாக அடியனுக்கும் அடுத்ததாக உங்களுக்கும் நல்லுபதேசம் செய்து கொள்கிறேன். இத்தகுல்லாஹ். அன்பு நிறைந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ரமலானுடைய மாதம் நோன்பு நோற்றவர்களாக, இரவில் பல இபாதத்துகளை செய்தவர்களாக, தான தர்மங்களை வழங்கியவர்களாக இந்த ரமலானுடைய மாதத்தை ஏதோ அல்லாஹ் விரும்பக்கூடிய விதத்தில் நாங்கள் செலவழிக்க முயற்சி செய்து கொள்கிறோம். அல்லாஹு தாலா எம்முடைய அத்துணை நற்கர்மங்களையும் பரிபூர்ணமாக கபூல் செய்து கொள்வானாக. அன்பு நிறைந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ரமலானுடைய மாதத்தை நாங்கள் அடைந்து அல்லாஹ்வுடைய பொருத்தத்துக்காக வேண்டி நாங்கள் பல விடயங்களில் ஈடுபட்டு கொண்டிருக்கின்றோம். இந்த ரமலானுடைய மாதமும் இன்றைய குத்துபாவும் நம்முடைய வாழ்க்கையின் திருப்பு முனையாக ஆக்குவ வேண்டும் என்ற ஒரு பேராவலோடு அன்பு நிறைந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா உலகத்தில் மனிதர்களாகி எங்களை படைத்து நாங்கள் எப்படி வாழ வேண்டும், யாரை போன்று வாழ வேண்டும், எப்படி வாழ்ந்தால் எந்த வாழ்க்கையில் வெற்றி இருக்கிறது என்பதை அல்லாஹு தஆலா திருமறை குர்ஆனில் தெளிவாக நமக்கு சொல்லித் தருகிறான். அல்லாஹு தஆலா ஒரு மனிதனுடைய வாழ்க்கையின் ஆரம்ப பகுதி, அதிலிருந்து ஆரம்பித்து ஒரு மனிதனுடைய கபர் வரைக்கும் அவன் எவ்வாறு வாழ வேண்டும் என்ற ஒரு அழகிய வாழ்க்கையை குர்ஆனின் மூலம் அல்லாஹு தஆலா நமக்கு சொல்லித் தருகிறான். அல்லாஹ் குர்ஆனில் சொல்லுகின்ற போது ஆமினு கமா ஆமனன் நாஸ், சஹாபாக்கள் வாழ்ந்ததை போன்று வாழ வேண்டும் என்று
அல்லாஹு தாலா திருமறை குர்ஆனில் நம்முடைய வாழ்க்கையின் ஆரம்ப கட்டம். நாம் இஸ்லாத்தை தழுவுகின்ற போது நாங்கள் எப்படி எங்களுடைய உள்ளத்தில் ஈமானை பதிக்க வேண்டும் என்பதை சஹாபாக்களை உவமையாக வைத்து அல்லாஹு தாலா நமக்கு சொல்லித் தருகிறார். மேலான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நம்முடைய வாழ்க்கையின் முன்னோடி, நம்முடைய வாழ்க்கையின் ரோல் மாடல் வேறு யாரும் கிடையாது. நபிமார்கள், ரசூல்மார்கள், சஹாபாக்கள், இவர்கள் தான் நம்முடைய வாழ்க்கையின் முன்னோடி. உலகத்தில் மக்கள் சொல்வதை போன்று விளையாட்டு வீரர்களோ திரைப்படத்துக்கு சொந்தக்காரர்களோ அல்லது வேறு யாருமே நம்முடைய வாழ்க்கையின் முன்மாதிரி கிடையாது. அவர்களுடைய வாழ்க்கையை பின்பற்றுவதனால் ஒருபோதும் நாங்கள் நல்லவர்களாக மாறவும் முடியாது. உலகத்தில் உள்ள ஒவ்வொரு அறிமுகப்படுத்தப்படக்கூடிய நபர்களும் தன்னுடைய சுய லாபத்துக்காக வேண்டி மக்களை பயன்படுத்துகிறார்கள். விளையாட்டு வீரருடைய இலாபம் அதில் பணத்தில் மறைந்திருக்கிறது. திரைப்படத்தினுடைய சொந்தக்காரர்களுடைய இலாபம் அந்த திரைப்படத்துக்கு பின்னால் மறைந்திருக்கிறது. மக்களை செல்லா காசுகளாக பயன்படுத்துகிறார்கள். உண்மையில் நம்முடைய வாழ்க்கையின் முன்மாதிரியாக அல்லாஹ் அறிமுகப்படுத்தக்கூடிய சஹாபாக்கள் தனக்காக வேண்டி ஒருபோதும் வாழ்ந்ததே கிடையாது. அதனால் தான் அல்லாஹ் சொல்லுகிறான், நீங்கள் அந்த சஹாபாக்கள் ஈமான் கொண்டதை போன்று ஈமான் கொள்ளுங்கள். மேலான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சஹாபாக்கள் எவ்வளவு பெரியவர்கள், எவ்வளவு உன்னதமானவர்கள், எவ்வளவு சிறப்புக்குரியவர்கள் என்பதை ஹர்தரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். ஒரு தடவை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய சஹாபாக்களுக்கு சொல்லி காட்டினார்கள். ஒரு சஹாபி முந்திய சஹாபியை விட அடுத்த சஹாபியாக இருந்தாலும் அந்த சஹாபிக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், லவ் அன்ஃபக்தும், நீங்கள் ஒரு சஹாபியினுடைய அந்தஸ்தை அடைவதற்கு உஹது மலையை தங்க மலையாக மாற்றி அதை அல்லாஹ்வின் பாதையில் செலவழித்தாலும் மா அத்ரக்தும் முத்தஹதின், அவர்கள் தீனுக்காக வேண்டி செய்த செலவீனத்தில், அவர்கள் தீனுக்காக வேண்டி செய்த தியாகத்தில் ஒரு கைப்புடி அளவையும் உங்களால் நிகர் கொடுக்க முடியாது. சொல்லிவிட்டு சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், பல் நிஸ்ஃபா, ஒரு கைப்புடி அளவல்ல, அதைவிட அரைவாசியை கூட அவர்கள் செஞ்ச தியாகத்துக்கு உங்களால் ஈடு கொடுக்க முடியாது. தன்னுடைய மனைவிமார்களை விதவையாக்கி, தன்னுடைய பிள்ளைகளை அனாதையாக்கி, தன்னுடைய உயிர்களை துச்சமாக மதித்து அல்லாஹ்வின் தீனுக்காக கியாமம் வரைக்கும் வரக்கூடிய முஸ்லிம்களின் நலவுக்காக பாடுபட்டவர்கள் அருமை சஹாபாக்களாக இருக்கிறார்கள். சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அஸ்ஹாபி கன்னுஜூம், சஹாபாக்கள் வானத்தில் மின்னும் நட்சத்திரங்களை போன்றவர்கள். ஃபஅய்யிஹிம் இஹ்ததைத்தும் இஹ்ததைத்தும், அந்த சஹாபாக்களில் யாரை பின்பற்றினாலும், அந்த சஹாபாக்களில் சிறுவனாக கூட இருக்கலாம், சஹாபி என்ற அந்தஸ்தை பெற்ற ஒருவரை நீங்கள் பின்பற்றினால் வாழ்க்கை நீங்கள் ஜெயித்துத்தான் ஆகுவீர்கள். இஹ்ததைத்தும், வாழ்க்கையில் வெற்றியும் ஜெயத்துக்கும் விமோசனத்துக்கும் வழி அருமை சஹாபாக்களுடைய வாழ்க்கையில் இருக்கின்றது என்பதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறி காட்டினார்கள். சஹாபாக்களுடைய வாழ்க்கை தான் நம்முடைய வாழ்க்கையின் முன்மாதிரி. உலகத்தில் யாருடைய வாழ்க்கையும் நம்முடைய வாழ்க்கைக்கு முன்மாதிரி கிடையாது. அதுதான் சாரம்சம். சஹாபாக்கள் மரணித்து பல ஆண்டுகள், பல 100 ஆண்டுகள், ஆயிரங்களையும் தாண்டி கடந்தாலும் இன்றும் மனதில் நீங்கா நினைவுகளாக இருந்து கொண்டிருக்கிறார்கள் சஹாபாக்கள். ஏனென்றால் அவர்களுடைய வாழ்க்கையில் இருந்த பண்பும் பண்பாடும் நம்முடைய வாழ்க்கையில் பிரதிபலித்துக் கொண்டிருக்கிறது. அன்புள்ள அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சஹாபாக்கள்கிட்ட இருந்த 3 வகையான அடிப்படை சிறப்பம்சத்தை அல்லாஹு தாலா திருமறை குர்ஆனில் சொல்லி காட்டுகிறான். முஹம்மதுர் ரசூலுல்லாஹ், முஹம்மது என்ற ஒருவர் இருக்கிறாரே, அவர் அல்லாஹ்வுடைய தூதராக இருக்கிறார். முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ் தஆலாவுடைய தூதராக அனுப்பப்பட்டிருக்கிறார். வல்லதீன மஅஹு அஷித்தாஉ அலல் குஃபார், அந்த முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு உள்ள அந்த சஹாபாக்கள் இருக்கிறார்களே, பாவத்தில் வெறுப்புள்ளவங்க, பாவத்தில் வெறுப்புள்ளவங்க.
அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு முன்னால் ஒன்று புறம்பாக நடந்தால் அதை எந்த சந்தர்ப்பத்திலும் ஏற்றுக்கொள்ள விருப்பமில்லாதவர்கள். அல்லாஹ் தஆலா அடுத்ததாக சொல்லுகிறான், ருஹமாஉ பைனஹும், அவங்களோட வாழ்க்கையில நல்ல குணங்கள் இருந்துச்சு. எந்த வாழ்க்கை எப்படி போனாலும் பரவாயில்லை, மற்றவரை அழகுபடுத்தி பார்க்க வேண்டும். மிக இரக்க சுபாவத்தோடு மிக அன்பாக பண்பாக ஒவ்வொருவரையும் அனுசரித்து வாழ்ந்தவர்கள் அருமை சஹாபாக்கள். மூன்றாவது அல்லாஹ் சொல்கிறான், தராஹும் ருக்கஅன் சுஜ்ஜதா, அவங்களை எப்ப பார்த்தாலும் வீண் விளையாட்டில் இருக்க மாட்டாங்க. அல்லாஹ்வுடைய தொழுகையில சுஜூதுல ருக்குல அல்லாஹ்வுடைய பொருத்தம் எதில் தங்கி இருக்கிறதோ, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கை எவ்வாறு இருக்கிறதோ இது போன்று வாழ்வார்கள் என்று அல்லாஹ் தஆலா இந்த சஹாபாக்களுடைய அடிப்படையான 3 சிஃபத்துகளை பற்றி குர்ஆனில் சொல்லுகிறான். மேலான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் தஆலா குர்ஆனில் ஏன் இதனை சொல்லுகிறான் என்றால், நானும் நீங்களும் முழு மனித கோடியும் சஹாபாக்கள் வாழ்ந்த பாதையில் வாழ வேண்டும் என்பதை அல்லாஹ் தஆலா ஊக்கப்படுத்துகிறான். யார் அவர்களுடைய வாழ்க்கையை வாழ்வார்களோ ஃபகத் ஃபாஸ ஃபௌஸன் அதீமா, சந்தேகம் கிடையாது, அவர்கள் உயர்வான வெற்றிக்கு சொந்தக்காரர்களாக மாறிவிடுவார்கள். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இமாம் புகாரி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் கிதாபு மனாகிபிஸ் சஹாபா என்று ஒரு தலைப்பை கொண்டு வருகிறார்கள். சஹாபாக்களுடைய மாண்பு என்ற தலைப்பில் தனி ஒரு பாடமாக தொகுத்து சஹாபாக்கள் என்பவர்கள் யார், அவர்களை பற்றி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னார்கள் என்பதை தெளிவாக மிக அழகாக நம்முடைய வாழ்க்கைக்கு தேவை என்று அவர்கள் பதிவு செய்து வைத்திருக்கிறார்கள். அதில் ஒரு முக்கியமான ஒரு சஹாபி தான் ஹஜ்ரத் பிலால் இப்னு ரபாஹ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு. இமாம் புகாரி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் ஹஜ்ரத் பிலால் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுவுடைய சிறப்பை பற்றி எழுதுகிறார்கள். அவர்கள் எவ்வளவு முக்கியமான ஒரு சஹாபி, அவர்கள் எங்களுடைய வாழ்க்கைக்கு எவ்வளவு தேவை என்பதை உணர்த்துவதற்காக வேண்டி இமாம் புகாரி ரஹிமஹுல்லாஹ் அவர்களுடைய சம்பவத்தை பதிவு செய்கிறார்கள். மேலான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஹஜ்ரத் பிலால் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுக்கு எந்த அளவுக்கு பாவத்தில் வெறுப்பு இருந்துச்சுண்டா, ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவில் இருந்து புனித தீனை அறிமுகம் செய்து கொண்டிருக்கிறார், சத்திய மார்க்கத்தை சொல்லிக் கொண்டிருக்கிறார் என்ற செய்தி அது பிலால் ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கு கேள்விப்படுகிறது. பிலால் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் ஆசைப்பட்டார்கள், அந்த மார்க்கம் என்ன மார்க்கம், அதை நான் படிக்க வேண்டும், அதனை தெரிந்து கொள்ள வேண்டும், அது சத்திய மார்க்கமாக இருந்தால் அதை நான் ஏற்றுக்கொள்ள வேண்டும். பிலால் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அப்போது உத்பாவுடைய வீட்டில் ஒரு வேலைக்காரனாக இருந்தார்கள். பிலால் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் ஒரு சந்தர்ப்பத்தை பார்த்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சபைக்கு வருகிறார். வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு இருந்து அவர்களுடைய மார்க்கத்தின் உபதேசத்தை கேட்டு இஸ்லாத்தை அந்த இடத்தில் ஏற்றுக்கொள்கிறார். ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இந்த இஸ்லாமிய பிரச்சாரத்துக்கு எதிரியாக இருந்தது உத்பா, ஷைபா, அபூஜஹல் போன்ற கொடிய காவிர்கள். ஆனால் இவர்கள் தான் அதை பிலால் ரலியல்லாஹு தஆலா அவர்களுடைய முதலாளிமார்களாக இருந்தார்கள். பிலால் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் வளமை போன்று தன்னுடைய எஜமான் முதலாளியின் வீட்டில் உத்பாவுடைய வீட்டில் வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள். உத்பா வந்து கேட்கிறான், உத்பாவுக்கு தெரிய வந்து விட்டது, பிலால் நம்முடைய வீட்டில் வேலை செய்யக்கூடியவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார், அவர் எம்முடைய மார்க்கத்தை விட்டுவிட்டு முஹம்மது கொண்டு வந்த மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டு விட்டார் என்று கோபத்தோடும் சினத்தோடும் பிலால் ரலியல்லாஹு தஆலா கூப்பிட்டான். யா பிலால் மாலக், பிலால் ரலியல்லாஹு தஆலா கேட்டான், பிலால் நீ இஸ்லாத்தை ஏற்று விட்டாயா? பிலால் ரலியல்லாஹு சொன்னாங்க, சத்திய மார்க்கம் இருக்கும் போது அசத்தியத்தை பின்பற்றுவதில் எனக்கு என்ன தேவை இருக்கிறது? உத்பாவுக்கு கோபம் வந்தது. நான் உன்னுடைய முதலாளியாக இருக்க, நாங்கள் சிலை வணக்கத்தை செய்ய நீ எப்படி இன்னும் ஒரு கடவுளை ஏற்றுக்கொள்வாய் என்று கோபப்பட்டு பிலால் ரலியல்லாஹு தஆலா அவர்களை விட சொல்லி நிர்பந்தித்தான். பிலால் ரலியல்லாஹு சொன்னார்கள், அது ஒரு போதும் நடக்க மாட்டாது, இஸ்லாத்தை நான் விட்டு வருவேன் என்று நீ ஒரு போதும் நினைக்க வேண்டாம். உத்பாவுக்கு கோபம் வந்தது, அவன் அறைந்தான். ஹதரத் பிலால் ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கு தண்டனை கொடுக்க ஆரம்பித்தான்.
எந்த அளவுக்கு என்றால் தனக்கு தன்னோடு நெருக்கமாக உள்ள ஷைபாவிடம் அபூஜஹலை வர சொன்னான். வர சொல்லி அவர்களிடம் செய்தியை சொன்னான். நம்முடைய வீட்டில் நம்முடைய சாப்பாட்டை தின்று வளர்ந்த ஒருவன் இன்று இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டான், இவனை விடக்கூடாது என்று அவர்களை தண்டிக்க ஆரம்பித்தார்கள். பிலால் ரலியல்லாஹு தஆலா சொன்னான், பிலால் இஸ்லாத்தை விடு, உன்னை விட்டு விடுவேன். பிலால் ரலியல்லாஹு சொன்னார்கள், என்ன நடந்தாலும் சரி இஸ்லாத்தை ஒருபோதும் விட மாட்டேன். அதற்கு பின்னால் பிலால் ரலியல்லாஹு தஆலா அவர்களை அந்த உத்பாவும் ஷைபாவும் இரவு பகலாக மாறி மாறி அடித்து தண்டனை செய்து கொண்டிருக்கிறார்கள். எந்த அளவுக்கு தண்டனை கொடுத்தார்கள் என்றால் கிதாபுகளில் எழுதுகிறார்கள், ஹஜ்ரத் பிலால் ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கு இரவு பகலாக மாறி மாறி அடித்துக் கொண்டே இருந்தார்கள். அடித்த அடியில் அவர்களுக்கு அடித்த அந்த உத்பா ஷைபாவுக்கும் உடம்பில் தாங்க முடியாத வலி ஏற்பட்டது. அந்த அளவுக்கு தன்னுடைய முழு பலத்தையும் சேர்த்து அடித்தார்கள். பிலால் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் எதுக்கும் அசைந்து போகவில்லை. பிலால் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் திடாத்தனமாக இருந்தார்கள். எந்த அளவுக்கு அடித்தான் என்றால் சாட்டையால் அடிக்க ஆரம்பித்தார்கள். பிலால் ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கு சாட்டையால் அடிக்க ஆரம்பித்தார்கள். எந்த அளவுக்கு அந்த சாட்டை இருந்தது என்றால் சாட்டையை அடித்தால் பிலால் ரலியல்லாஹு உடம்பை அப்படி அந்த சாட்டை சுத்தி கொள்ளும். அந்த சாட்டையை இழுத்தால் அந்த சாட்டையோடு சேர்த்து அதை பிலால் ரலியல்லாஹு தஆலா அவர்களும் சுத்தி வந்து விடுவார்கள். வரும்போது சாட்டை அடி தடம் இருப்பதல்ல, அந்த சாட்டை உடம்பின் எந்தெந்த பகுதியில் பட்டதோ அந்த இடத்தில் உள்ள இறைச்சிகளை, அந்த இடத்தில் உள்ள சதைகளை பித்துக் கொண்டு வந்தது. சஹாபாக்கள் சொல்கிறார்கள், பிலால் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் ஒரு தடவை ஆடையை திறந்து காட்டினார்கள். அவருடைய உடம்புக்குள்ளால் மறைந்திருந்த எலும்புகளை நாங்கள் பார்த்தோம். எலும்புகள் தெரியும் அளவுக்கு அவர்களுடைய உடம்பினுடைய ஒவ்வொரு சதை பாகத்தையும் சாட்டையின் மூலம் அடித்து அடித்து பித்து எடுத்தார்கள். பிலால் ரலியல்லாஹு கேட்டார்கள், யா பிலால் உக்ஃபிர் பி முஹம்மத், முஹம்மதை விட்டுவிடு, இஸ்லாத்தை விடு. பிலால் ரலியல்லாஹு சொன்னார்கள், விட இயலாது, ஒருபோதும் அது நடக்க மாட்டாது. அந்த உடம்பு கீறி கிழித்து ரத்தம் கசிந்து கொண்டிருக்கும் அந்த சமயத்தில் பிலால் ரலியல்லாஹு தஆலா அவர்களுடைய காலில் கைத்தை கட்டி சிறிய பிள்ளைகளின் கையில் கொடுத்தான், இழுத்து திரி என்று. அந்த சிறார்கள் பிலால் ரலியல்லாஹு தஆலா அவர்களை முகக்குப்புற போட்டு இழுத்துக் கொண்டு போனார்கள். பாலைவனத்துக்கு கொண்டு வர வைத்தார்கள். அந்த வெப்பமான அந்த சூடான நேரத்தில் பிலால் ரலியல்லாஹு தஆலா அவர்களை பாலைவனத்தில் குப்புற படுக்க வைத்து அவர்களுக்கு மேலால் பெரிய காரம் கல்லை ஏற்றி வைத்தார்கள். பிலால் ரலியல்லாஹு தஆலா அவரிடம் கேட்டான், உக்ஃபிர் பி முஹம்மத் யா பிலால், பிலால் இஸ்லாத்தை விட்டுவிடு. பிலால் ரலியல்லாஹு சொன்னார்கள், அது ஒரு போதும் நடக்காது. சொன்னார்கள், பிலால் இதை விட்டாவிட்டால் இன்றுதான் உன்னுடைய வாழ்க்கையினுடைய கடைசி நாளாக இருக்கும், உன்னை கொண்டு விடுவோம் என்று சொன்னார்கள். பிலால் ரலியல்லாஹு சொன்னார்கள், என்னுடைய உயிரை விடவும் எனக்கு விருப்பமானது என்னுடைய இஸ்லாம், அதை நீ என்ன செய்தாலும் என்னுடைய உயிரைத்தான் எடுத்தாலும் ஒருபோதும் அந்த மார்க்கத்தை விடமாட்டேன் என்று சொன்னார்கள். பிலால் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் பட்ட துன்பமும் கஷ்டமும் இவைகளெல்லாம் ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கேள்விப்படுகிறது. இதனால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிகுந்த கவலை அடைந்தார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கவலையை அறிந்த ஹஜ்ரத் அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் ஹஜ்ரத் பிலால் ரலியல்லாஹு தஆலா அவர்களை உத்பாவிடம் விலை பேசி வாங்கி அவர்களை உரிமை விட்டார்கள். மேலான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் சொல்கிறான், அஷித்தாஉ அலல் குஃபார், பாவத்தில் வெறுப்பு. தன்னுடைய உயிர் போனது, தன்னுடைய உயிர் போகும் அளவுக்கு தண்டனை, உடம்பின் பாகங்கள் தெரியும் அளவுக்கு தண்டனை. ஆனால் பாவம் அல்லாஹ்வை மீறி நான் என்னுடைய உயிர் போனாலும் பரவாயில்லை, எப்படி இந்த மார்க்கத்தை விடுவது என்பது அந்த சஹாபாக்களுடைய நிலைப்பாடு. அதனால் என்ன நடந்தாலும் பரவாயில்லை, ஒருபோதும் விடமாட்டேன். பாவத்தை செய்வதற்கு ஒருபோதும் சஹாபாக்கள் துணிந்ததே கிடையாது. பாவத்தில் வெறுப்பு, அல்லாஹ்வுடைய தீனை விட வாழ்க்கையில் எதுவுமே பெரிதாக விளங்கியதே கிடையாது. இதுதான் சஹாபாக்களுடைய வாழ்க்கையில் இருந்த உன்னதமான பண்பு. மேலான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வுக்கு மாற்றம் செய்வதில் எந்த அளவுக்கு அவங்களுக்கு வெறுப்பு இருந்துச்சுன்னா, ஹஜ்ரத் பிலால் ரலியல்லாஹு தன்னுடைய தந்தை பத்ர் யுத்தத்தில் கொலை செய்யப்பட்டார்.
பத்ர் யுத்தத்தில் கொலை செய்யப்பட்டார். அதனால் பிலால் ரலியல்லாஹு தஆலாவுடைய சகோதரி பிலால் ரலியல்லாஹு தஆலா அவர்களோடு மிகவும் முரண்பட்டார். அந்த சகோதரி சொன்னால், பிலால், நம்முடைய தகப்பனை கொண்ட, நம்முடைய தகப்பனை கொலை செய்த ஒரு மார்க்கத்தை நீ ஏற்றுக்கொண்டிருக்கிறாய், உனக்கு எப்படி ஒரு மனசாட்சி இடமளிக்கிறது? பிலால் ரலியல்லாஹு சொன்னார்கள், எனக்கு தாய் தகப்பன் குடும்பம் உறவு செல்வத்தை விட அல்லாஹ்வுடைய தீன் தான் பெரிது என்று தன்னுடைய குடும்பத்தை விடவும் பாவம் செய்வதை அதிகமாக வெறுத்தார்கள் சஹாபாக்கள். ஹதரத் பிலால் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அடிக்கடி ஒரு வார்த்தையை சொல்லுவார்கள். இமாம் ஸஹபி ரஹிமஹுல்லாஹ் பதிவு செய்கிறார்கள், பிலால் ரலியல்லாஹு தஆலா அடிக்கடி சொல்வார்கள், இன்ன ஸன்ப ஸகீர், ஒரு சிறிய பாவம் இருக்கிறதே, அந்த பாவம் கூட அல்லாஹ்வுடைய பார்வையில் பெரிதாக மாறிவிட்டால் நம்முடைய வாழ்க்கையே தோற்று போயிடும். ஒரு சிறிய பாவம்தான், நாங்கள் சிறிதென்று நினைத்து செய்வோம், ஆனால் வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு விபரீதத்தை உண்டு பண்ணும் என்று பிலால் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அந்த அளவுக்கு பாவத்தில் வெறுப்போடு இருந்தார்கள். மேலான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அந்த அளவுக்கு பாவத்தில் வெறுப்பு. அல்லாஹ்வுடைய தீனுக்கு முன்னால எதுவுமே அவங்களுக்கு பெரிதாக விளங்கவில்லை. அன்பு என்ற அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் தஆலா குர்ஆனில் சொல்கிறான், ருஹமாஉ பைனஹும், அந்த சஹாபாக்கள்கிட்ட இருந்தது நல்ல அழகிய பண்பு, இரக்க குணம், விட்டு கொடுப்பு, நல்ல அழகிய குணங்கள் அவர்களிடத்தில் நிறைந்து காணப்பட்டது. பிலால் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் இஸ்லாத்துக்கு வந்து விட்டார்கள். நமக்கு தெரியும், பிலால் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் பார்ப்பதற்கு கவர்ச்சியான ஒரு முகம் அல்ல, பார்ப்பதற்கு அழகு நிறைந்த ஒரு முகம் அல்ல, கருப்பு நிறமானவர். அவருடைய அழகை யாரும் விரும்ப மாட்டார்கள், அந்த அளவுக்கு தான் அவர்கள் இருந்தார்கள். அவர்களுக்கு திருமணம் செய்வதற்கு ஆசை இருந்தாலும் திருமணம் செய்து கொடுப்பதற்கு மணமகனும் கிடையாது, எந்த தாய் தகப்பனும் தயாரும் கிடையாது. மேலான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஆனால் எனக்கு என்ன நடந்தாலும் பரவாயில்லை, என்னை விட மற்றவர் நன்றாக இருக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டவர்கள், மற்றவர்களும் நன்ற முறையில் நடந்து கொள்ள வேண்டும் என்று வாழ்ந்தவர்கள் சஹாபாக்கள். அதாவது பிலால் ரலியல்லாஹு தஆலா அவர்களோடு ஒரு சகோதரர், ஒரு சஹாபி இருந்தார். அவருக்கு திருமண வயது வந்தது, ஆனால் அவருக்கும் பெண் கொடுக்கவில்லை, அவருக்கும் திருமணம் நடத்தி வைப்பதற்கு யாரும் தயார் இல்லை. ஆனால் பிலால் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் வயது வந்த பெண்களுடைய தாய் தகப்பனை சந்தித்து, என்னுடைய ஒரு நண்பர் இருக்கிறார், நீங்கள் உங்களுடைய மகளை திருமணம் செய்து கொடுப்பீர்களா என்று, தனக்கு திருமணம் நடக்கவில்லை, ஆனால் மற்றவரின் திருமணத்துக்காக வேண்டி அதை பிலால் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் பாடுபட்டிருக்கிறார்கள் என்றால் வாழ்க்கையில் எந்த அளவுக்கு நல்ல குணமும் பண்பாடு உள்ளவர்களாக இருந்திருப்பார்கள். மேலான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, வாழ்க்கையில் எப்பயும் அமல் இபாதத்தான் நம்முடைய காலம். வீண் விளையாட்டுக்கள் களியாட்டங்கள் எதுவுமே அவர்களுக்கு கிடையாது. ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், யா பிலால் இன்னி சமிஅத்து தஃபன அலைக ஃபில் ஜன்னah. ஹஜ்ரத் பிலால் ரலியல்லாஹு தஆலா அவரிடம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், பிலால், சுவர்க்கத்தில் நீங்க நடந்து போற உங்களோட ஸ்லீப்பர் சத்தத்தை கேட்டேன்னு சொன்னாங்க. அதுக்கு என்ன அமல் செஞ்சேன்னு கேட்டாங்க. பிலால் ரலியல்லாஹு தஆலா சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ், நான் எப்படி அந்த அமலும் எந்த பெரிய அமலும் செய்யவில்லை, நான் செய்த அமல், நான் அல்லாஹ்விடம் ஆதரவு வைக்கிறேன், நான் வுது செய்தால் தஹியத்துல் வுது என்று சொல்லக்கூடிய அந்த தொழுகையை செய்வேன் என்று சொன்னார்கள். அல்லாஹ் இதன் மூலம் நேசித்தான். சுவர்க்கத்தை உலகத்தில் இருக்கும் போதே அல்லாஹ் அறிவித்தான். எங்களோட வாழ்க்கையில் எப்பயாவது நாங்க தஹியத்துல் வுது என்ற ஒரு தொழுகையை தொழுதிருக்கிறோமா? ஆனால் சஹாபாக்களுடைய வாழ்க்கையில் முழு வாழ்க்கையும் அமல் இபாதத்தோடு பின்னி பிணைந்திருந்தது. மேலான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, யப்தஹூன ஃபத்லன் மினல்லாஹி வ ரிضவானா, அல்லாஹ் சொல்லுகிறான், அவருடைய வாழ்க்கை அல்லாஹ்வுடைய விருப்பத்துக்காக வேண்டி இருக்கும். மேலான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அது பிலால் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அல்லாஹ்வினுடைய தூதரையும் எந்த அளவுக்கு நேசித்தார்கள் என்பதை இமாம் ஸஹபி ரஹிமஹுல்லாஹ், இமாம் இப்னு அஸீர் ரஹிமஹுல்லாஹ் போன்ற மிகப்பெரிய இமாம்கள் பல பாவங்களில் அவர்களை பற்றி எழுதி வைத்திருக்கிறார்கள். பிலால் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை எந்த அளவுக்கு நேசித்தார்கள் என்றால், அதற்கு பிலால் ரலியல்லாஹு தஆலா அவர்களுடைய கையில் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டதற்கு பின்னால் அதான் சொல்லக்கூடிய பொறுப்பை ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொடுத்தார்கள். ஆயுள் கால முஅத்தினாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிலால் ரலியல்லாஹு தஆலா அவர்களை நியமித்தார்கள்.
பிலால் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அதான் சொல்லும் பொறுப்பை எடுத்து மிக அழகாக சிறப்பாக செய்து வந்தார்கள். இன்றைக்கு எங்களுக்கு இமாம முஅத்தின் என்றா ஒரு வகையான பார்வை இருக்குது. ஆனால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முக்கியமானவர்களுக்கு முக்கியமான பதவி கொடுக்கும் போது பங்கிட்ட ஒரு பதவிதான் முஅத்தினுடைய பதவி. நம்முடைய நாட்டில நம்முடைய ஊர்ல எல்லாம் முஅத்தின் என்பது ஒரு பெருமதி இல்லை. அவர் வேண்டா ஏதோ ஒரு தேவைக்கு பயன்படுத்தக்கூடிய ஒரு நபராக மாறிவிட்டார். மேலான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஆயுள் கால முஅத்தினாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிலால் ரலியல்லாஹு தஆலா அவர்களை நியமித்தார்கள். அதனால் பிலால் ரலியல்லாஹு தஆலா எந்த அளவுக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாழ்க்கையை பின்பற்றி எந்த அளவுக்கு அவங்களுக்கு நெருக்கமாக இருந்தார்கள் என்றால், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நிழல் கிடையாது. நாங்க நின்றா நமக்கு ஒரு நிழல் இருக்கும். ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நிழலே கிடையாது. பிலால் ரலியல்லாஹு தஆலா புனைப்பேர் லில் ரசூலில்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நபியர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நிழல் என்ற புனைப்பேர் சொல்லப்பட்டவர்கள் அது பிலால் ரலியல்லாஹு தஆலா அவர்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிரயாணத்தில் இருந்தாலும் சரி, ஊரில் இருந்தாலும் சரி, எங்க போனாலும் அவர்களோடு அது பிலால் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் கலந்து கொள்வார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டில் தூங்கிக் கொண்டிருப்பார்கள். தஹஜ்ஜுடைய நேரம் தண்ணீர் பாத்திரங்களோடு வுது சேவைக்கு தேவையான ஏற்பாட்டோடு அது பிலால் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டு வாயிலில் காத்துக் கொண்டிருப்பார்கள். அந்த அளவுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நேசித்தார்கள் அது பிலால் ரலியல்லாஹு தஆலா அவர்கள். பிலால் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் இந்த கடமையை சீராகவும் செழிப்பாகவும் செய்து கொண்டும் வேளையில் ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மௌத்துடைய நேரம் நெருங்குகிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சில நாட்கள் நோய்வாய்ப்பட்டதை ஹதரத் பிலால் ரலியல்லாஹு தஆலா அவர்களால் தாங்க முடியாத அளவுக்கு மனம் நொந்து போயிருந்தார்கள். அல்லாஹ்வின் ஏற்பாடு, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மௌத்தாகி விடுகிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்தை விட்டு பிரிந்து விடுகிறார்கள். நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய ஜனாஸா வைக்கப்பட்டிருக்கிறது. நோருடைய நேரம் ஆகிவிட்டது. அதான் சொல்ல வேண்டும். பொறுப்பாக நியமிக்கப்பட்ட பிலால் ரலியல்லாஹு தஆலா அவர்களை சஹாபாக்கள் தட்டி அனுப்பினார்கள். பிலால், அதான் சொல்லும் நேரம் வந்து விட்டது, அதானை சொல்லுங்கள். பிலால் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அதான் சொல்லுவதற்கு தயாராகிறார்கள். அதானை சொல்லுகிறார்கள். அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மத் என்று சொல்லும் போது அடுத்த வார்த்தையை சொல்ல முடியாமல் அத பிலால் ரலியல்லாஹு தஆலா மயங்கி கீழே விழுந்து விடுகிறார்கள். இவ்வாறு 3 நாட்கள் 5 நேர தொழுகைக்கும் அதான் சொல்ல முடியாமல் ஹதரத் பிலால் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் தவித்தார்கள். 3 நாட்களும் அதான் சொல்ல முடியாமல் இந்த வார்த்தை வரும் போதெல்லாம் மயக்கமுட்டி கீழே விழுந்து விட்டார்கள். தன்னால் தாங்க முடியாமல் खलीफावाக இருந்த ஹதரத் அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலாவுடன் ஹதரத் பிலால் ரலியல்லாஹு தஆலா வருகிறார்கள். யா खलीफत ரசூலில்லாஹ், அல்லாஹ்வினால் खलीफाவாக நியமிக்கப்பட்ட ஹதரத் அபூபக்கரே, நான் உங்களோடு பேச வேண்டும். பிலால் ரலியல்லாஹு தஆலா பேசுவதற்கு சந்தர்ப்பம் அளிக்கிறார்கள். பிலால் ரலியல்லாஹு தஆலா அவர்களிடம் 2 கோரிக்கைகளை முன்வைத்தார்கள். ஒன்று, இதற்கு பின்னால் எனக்கு அதான் சொல்ல முடியாது, என்னிடம் உள்ள இந்த முஅத்தின் பொறுப்பை இன்னும் ஒருவருக்கு கொடுங்கள். இரண்டாவது, இந்த மதீனாவிலே நான் இருக்க விருப்பப்படவில்லை, நான் இந்த ஊரை விட்டு போகிறேன். அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா கேட்டார்கள், மாலக யா பிலால், பிலால் என்ன நடந்தது? சொன்னார்கள் பிலால் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, யா खलीफा, खलीफा அவர்களே, எனக்கு அதான் சொல்லும் போது முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற வார்த்தையை சொல்ல முடியாமல் இருக்கிறது. அதானில் எனக்கு தடுமாட்டம் உண்டாகிறது, என்னுடைய உடம்பில் பலகீனம் உண்டாகிறது. எனவே இதற்கு பின்னால் எனக்கு அதான் சொல்ல முடியாது. சரி, ஏன் ஊரை விட்டு போக வேண்டும்? சொன்னார்கள் பிலால் ரலியல்லாஹு தஆலா அவர்கள், மதீனாவில் எந்த புறத்தை பார்த்தாலும், மதீனாவில் எந்த திசையை பார்த்தாலும், மதீனாவின் எந்த மூல முடுக்கலை பார்த்தாலும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் நினைவு எனக்கு வருகிறது. நான் நபிகளோடு நடந்த பாதை, அவர்களோடு உட்கார்ந்த மரம், அவர்களோடு செய்த முதாக்கரா,
அவர்களோடு கழித்த நேரம், அவர்களோடு கழித்த ஒவ்வொரு பொழுதும் எனக்கு மரண தண்டனையை தந்து கொண்டிருக்கிறது. இதற்கு பின்னால் எனக்கு இந்த மதீனாவில் வசிக்க முடியாது, எனக்கு அனுமதி தாருங்கள் என்று கேட்டார்கள். அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், பிலால், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு பொறுப்பு தந்திருக்க, அந்த பொறுப்பை ஒருபோதும் முன்னிடத்தில் நான் மாற்ற மாட்டேன், ஆயுள் காலம் முழுவதும் நீதான் மோதிர் என்று சொன்னார்கள். பிலால் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் கவலையோடு திரும்பி வருகிறார்கள். நடந்த காட்சியை அத்துணையும் ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் கண்டார்கள். பிலால் ரலியல்லாஹு தஆலா போனதுக்கு பின்னால் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அது அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் வருகிறார்கள். யா கலீஃபத் ரசூலில்லாஹ், அபூபக்கரே, பிலால் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களிடத்தில் வந்து ஒரு முக்கியமான ஒரு வேண்டுகோளை கேட்டால் அதற்கு நீங்கள் அனுமதி கொடுக்க வேண்டும். அவர் ஊரை விட்டு போக அனுமதி கேட்கிறார், அதையும் கொடுங்கள். அதான் சொல்வதற்கு முடியாது என்று சொல்லுகிறார், அதையும் அனுமதியுங்கள். அபூபக்கர் ரலியல்லாஹு சொன்னார்கள், அது ஒருபோதும் நடக்காது. உமர் ரலியல்லாஹு தஆலா கோபம் வந்தது. சொன்னார்கள், அபூபக்கரே, யா கலீஃபத் ரசூலில்லாஹ், நன்றாக நினைப்பு வைத்துக் கொள்ளுங்கள், நீங்கள் பிலாலை அனுப்புவதற்கு அனுமதிக்காவிட்டால், அவரிடம் உள்ள அந்த பொறுப்பை பாரமெடுக்காவிட்டால், பிலால் ரலியல்லாஹு அன்ஹு மௌத்தானால் அந்த மரணத்தினுடைய பழியை நீங்கள் சுமக்க வேண்டும். அவரால் அந்த முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற வார்த்தையை சொல்ல முடியாமல் தவிப்பதை நான் அவதானிக்கிறேன் என்று சொன்னபோது பிலால் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அனுமதிக்கப்படுகிறார்கள். மதீனாவில் இருந்து ஷாமை நோக்கி பிலால் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் பயணமாகிறார்கள். அன்பு நிறைந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சஹாபாக்கள் அந்த அளவுக்கு நபிமார் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நேசித்தார்கள். ஒரு வார்த்தை, அந்த வார்த்தை நாங்கள் பலவிடத்தில் நம் காதால் கேட்டிருக்கிறோம். ஆனால் அந்த சஹாபிக்கு அந்த வார்த்தையை சொல்லும் போது மரண படுக்கைக்கு செல்லும் அளவுக்கு மனம் குலைந்து போனார்கள். அன்பு இந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பிலால் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அந்த மதீனாவில் இருந்து ஷாமை நோக்கி பயணமாகி தன்னுடைய வாழ்க்கை அங்கே அமைத்துக் கொள்கிறார்கள். அடுத்த கட்டம் ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு தஆலாவுடைய காலம் வருகிறது. உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் மஸ்ஜிதுல் அக்ஸா பலஸ்தீனை கைப்பற்றுவதற்காக வேண்டி, வெற்றி கொள்வதற்காக வேண்டி பயணம் செய்து கொண்டிருக்கிறார்கள். இடையில் பிலால் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களையும் சந்தித்து விட்டு செல்வோம் என்று ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு தஆலா செல்கிறார்கள். அங்கே பிலால் ரலியல்லாஹு தஆலா வீட்டுக்கு போய் பிலால் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களிடம் பேசிக் கொண்டிருக்கும் போது உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுக்கு ஒரு ஆசை வந்தது. அஸ்ஸின் யா பிலால் கமா குன்த முஅத்தினன் ஃபீ அஹ்தி ரசூலில்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், பிலால், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் நீ சொன்ன அதானை கேட்பதற்கு எனக்கு ஆசையாக இருக்கிறது, கொஞ்சம் அந்த அதானை உன்னால் சொல்லி காட்ட முடியுமா என்று கேட்டார்கள். திரைக்கு பின்னால் இருந்து மனைவி சொல்லுகிறார், யா கலீஃபா, யா அமீரல் முஃமினீன், ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களே, என்னுடைய கணவனுக்கு நீங்கள் சிரமத்தை உண்டு பண்ணாதீர்கள். இத்தனை ஆண்டுகள் கடந்தாலும் என்னுடைய கணவரால் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஒருபோது மறக்க முடியாமல் இருக்கிறார். அவரை நீங்கள் அதான் சொல்ல சொன்னால் அவர் இந்த இடத்திலே மரணித்து விடுவார் என்று தன்னுடைய மனைவி சொல்கிறார். அப்போது உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் கதையை மாற்றி விடுகிறார்கள், அதான் சொல்ல வைக்க விடவில்லை. மேலான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த அளவுக்கு சஹாபாக்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நேசித்தார்கள். மேலான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பிலால் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் ஷாமில் வசித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆனாலும் நபி அவர்களை ஒருபோதும் மறக்க முடியவில்லை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நினைவு நீங்காததாக இருந்தது. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் பிரிவை எண்ணி தினமும் அழுது புலம்பினார்கள். ஒரு நாள் இரவு ஹஜ்ரத் பிலால் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் தூங்குகிறார்கள். அன்றைய தினம் ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கனவில் வருகிறார்கள். இந்த சம்பவம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மரணித்து 20 ஆண்டுகளுக்கு பின்னால் நடைபெறுகிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கனவில் வருகிறார்கள், வந்து கேட்கிறார்கள், யா பிலால் மா ஹாதில் ஜஃபா, யா பிலால் மா ஹாதில் ஜஃபா,
அலா தஸூரு கப்ரனா அலா தஸூரு மதீனத்தனா. பிலால் ரலியல்லாஹு தஆலா கனவில் வந்து ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டார்கள், பிலாலே ஏன் உம்மை மறந்து விட்டாயா, என்னை மறந்து விட்டாயா, என்னை மறந்து விட்டாயா, ஏன் நீ இந்த நிலைமைக்கு மாறிவிட்டாய், நான் முஹம்மது அல்லவா, நான் உன்னுடைய கனவில் வந்திருக்கிறேன், பிலாலே என்னுடைய கபரின் ஜியாரத்துக்கு நீ வரமாட்டாயா, என்னை சந்திப்பதற்கு நீ வரமாட்டாயா, நானும் நீயும் புழங்கி அந்த மதீனாவுக்கு வரமாட்டாயா என்று ஹஜ்ரத் பிலால் ரலியல்லாஹு தஆலா அவர்களிடம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேள்வியை கேட்டார்கள். காலையில் விழித்தெழுந்ததும் பிலால் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அழுது புலம்பினார்கள். மனைவி கேட்கிறாள், கணவரே என்ன நடந்தது? நடந்த சம்பவத்தை சொன்னார். இதற்கு பின்னால் எனக்கு இந்த ஷாமில் இருக்க முடியாது, நான் மௌத்தானாலும் மதீனாவில் தான் மௌத்தாக வேண்டும் என்று சொல்லி தன்னுடைய ஷாமில் இருந்து எந்த ஏற்பாடும் இல்லாமல் அடுத்த நாள் காலையிலே மதீனாவை நோக்கி வருகிறார்கள். மதீனாவை நோக்கி வந்ததும் அந்த இடத்தில் ஒவ்வொருவரும் சந்திக்கிறார்கள். அது ஹசன் ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களும் சந்திக்கிறார்கள். ஹசன் ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை சிறு வயதில் கண்ட பிலால் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் இப்போது 20 வருடம் கழித்து சந்திக்கிறார்கள். பிலால் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு கேட்டார்கள், யா பிலால் அத்தின் கமா குன்த முஅத்தினன் ஃபி அஹ்தி ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். பிலாலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் முஅத்தினாக நீங்கள் இருந்து அதான் சொன்னதை போன்று எங்களுக்கு ஒரு ஆசை இருக்கிறது, நீங்கள் ஒரு தடவை அதான் சொல்லி காட்ட மாட்டீர்களா என்று. 20 வருடம் கழித்ததற்கு பின்னால் பிலால் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அதான் சொல்ல ஆரம்பிக்கிறார்கள். அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் என்ற வார்த்தையை சொன்னதும் ஆண்கள் எல்லோரும் கூடுகிறார்கள். அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் என்று சொன்னதும் வீட்டில் உள்ள பெண்கள் இந்த திசையை நோக்கி, சத்தம் கேட்கும் திசையை நோக்கி விடுகிறார்கள். அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் என்று சொன்னதும் வீட்டில் உள்ள சிறார்களும் ஓடி வருகிறார்கள். அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வீட்டில் உறங்கியிருந்த நோயாளி எழும்பிக் கொண்டு வருகிறார். அஷ்ஹது அன்ன முஹம்மதர் என்று சொல்லும் போது ஹஜ்ரத் பிலால் ரலியல்லாஹு அன்ஹு மயங்கி கீழே விழுந்து விடுகிறார்கள். மேலான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, 20 வருடம் கழிந்தது. 20 வருடம் கழிந்தது. ஊரை விட்டு புறப்பட்டார்கள், நாட்டை விட்டு போனார்கள், குடும்பத்தை விட்டு பிரிந்தார்கள், தன்னுடைய புழக்கமான தான் வசித்த பிறந்த ஊரை விட்டு போனார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நினைவை மறக்க முடியாது என்று. ஆனால் ஷாமுக்கு போயும் 20 வருடம் கழித்தும் நபி அவர்களை மறக்க முடியாமல் தவித்தவர்கள் ஹஜ்ரத் பிலால் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் என்றால் அந்த சஹாபி எவ்வளவு தூரம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நேசித்திருப்பார்கள். மேலான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பிலால் ரலியல்லாஹு தஆலா அவருடைய மரண நேரம் நெருங்குகிறது. மனைவியின் மடியிலே உறங்கிக் கொண்டிருக்கிறார்கள். கணவனின் மரண நிலையை கண்டு மனைவி கதறி தவிக்கிறாள். கணவர் சொல்லுகிறார், மனைவியே, என்னுடைய அருமை மனைவியே, நீங்கள் அழாதீர்கள். கணவன் சிரித்துக் கொண்டிருக்கிறார். அப்போது மனைவி கேட்கிறாள், கணவரை நீங்கள் எவ்வாறு இந்த தருணத்தில் சிரித்துக் கொண்டிருக்கிறீர்கள்? பிலால் ரலியல்லாஹு சொன்னார்கள், வா ஷௌகா வா லிகா, இது ஒரு சிறந்த சந்தர்ப்பம். அல்லாஹ்வையும் அவனுடைய தூதரையும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சந்திப்பதனுடைய முதல் கட்டமாக இருக்கிறது. நான் மௌத்தாகி விட்டால் எனக்கு எந்த கவலையும் கிடையாது, இனித்தான் எனக்கு சந்தோஷம் பிறக்க போகிறது. நபி அவர்களோடு இருக்கலாம், நபி அவர்களோடு சுவர்க்கத்தில் இருக்கலாம், அந்த நபியின் சூழலிலே புரளலாம் என்று சந்தோஷப்படுகிறார்கள் ஹஜ்ரத் பிலால் ரலியல்லாஹு தஆலா அவர்கள். அன்புள்ள அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இதுதான் சஹாபாக்கள். நாம் வாழ்க்கையில் எத்தனை கட்டத்தை மார்க்கத்தோடு கழித்திருக்கிறோம். நமக்கு எவ்வளவு தூரம் பாவத்தில் வெறுப்பு வந்திருக்கிறது. நாம் எவ்வளவு தூரம் அல்லாஹ்வுடைய கடமைகளை சரியாக செய்து வந்திருக்கிறோம். அன்புள்ள அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்றைய குத்துபாவினுடைய சாரம்சம், நானும் நீங்களும் அல்லாஹ்வை அஞ்சி பயந்து சஹாபாக்களை போன்ற நல்ல மக்களாக மாற வேண்டும்.
நம்முடைய ஈமான் கெட்டு போய்விட்டது. நம்முடைய ஈமான் இன்று மிகவும் மோசமடைந்து கொண்டு போகிறது. ஒரு சஹாபியுடைய பெயரை நம்முடைய வீட்டில் உள்ள பிள்ளைக்கு வைப்பதற்கு உள்ளம் இடம் கொடுக்கிறதா? அபூபக்கர் என்று பேர் வைங்கள் என்று சொன்னால், இப்ராஹிம் என்று பேர் வைங்கள் என்று சொன்னால், முகமது என்று பேர் வைங்கள் என்று சொன்னால், நம்மில் சிலர்கள் என்ன சொல்லுகிறோம்? இது 1990ஆம் ஆண்டு பேர், இது 60ஆம் ஆண்டு பேர், இது 70ஆம் ஆண்டு பேர் என்று சொல்லுகிறோம். வாழ்க்கையில நாங்க என்ன செஞ்சிருக்கிறோம்? நம்முடைய உடுப்புல, நம்முடைய ஆடையில, நம்முடைய கொடுக்கல் வாங்கல்ல எங்கே நம்முடைய மார்க்கம்? சஹாபாக்களின் வாழ்க்கை விழுமியங்கள் எங்கே? நம்முடைய குடும்ப வாழ்க்கை, நம்முடைய விழுமியங்கள் எங்கே? மேலான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, கோபித்துக் கொள்ள வேண்டாம். ஒரு தொப்பிக்கு கூட நம்மளுக்கு மனம் இடமில்லாமல் போய்விட்டது. மார்க்கத்தில் நமக்கு இன்று கருத்து முரண்பாடுகளை பேசி பேசி சஹாபாக்களுடைய வாழ்க்கையை விட்டு தூரமாகிட்டோம். எந்த அளவுக்கு மக்கள் மாறிட்டாங்கண்டா, இன்றைக்கு மக்கள் அடிப்படையான அம்சங்களை விட்டு தூரமாகிட்டாங்க. எங்களோட வாழ்க்கையில நாங்க எத்தனை ஆண்டுகளை கடந்து வந்திருக்கிறோம். நான் என்னுடைய பருவ வயதை அடைந்ததிலிருந்து 5 நேர தொழுகையை நிறைவேற்றிருக்கிறேனா? இந்த ரமலானை அடைந்தேன். சற்று சிந்தனை பாருங்கள். எனக்கு ஒரு நாளாவது தராவி தொழுகை தவறவில்லை என்று எங்களால் சொல்ல முடியுமா? நான் குரானை இன்று நோன்பு 9 ஆகிறது, ஒரு குரானை முழுமையாக ஓதி முடித்திருக்கிறேனா என்று சற்று சிந்தனை செய்து பார்க்க வேண்டும். எனவே அல்லாஹ்வின் நல்லடியார்களே, வாழ்க்கையின் காலம் குறைவானது. கபர்களை நம்மை வரவேற்றுக் கொண்டிருக்கிறது. ஒவ்வொரு இரவும் பகலும் நம்மளை வழி அனுப்பி கொண்டிருக்கிறது. மௌத்துடைய சிந்தனையை நாங்கள் உருவாக்கி கொள்ள வேண்டும். கபருடைய பயத்தை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். எனவே எல்லாம் வல்ல அல்லாஹ் அந்த நபிமார்கள் சஹாபாக்கள் வாழ்ந்த பாணியில் வாழ்ந்து மரணிப்பதற்கு எம் அனைவருக்கும் நல்ல புரிவானாக. யாழ் எங்களுடைய பாவங்களை மன்னிப்பாயா, எங்களுடைய குற்றம் குறைகளை மன்னித்து மறைத்து விடுவாயா. யாழ் எங்களை பெற்று வளர்த்த தாய் தகப்பனுடைய பாவத்தை மன்னிப்பாயா. யாழ் எங்களுடைய உடன் பிறப்பருடைய பாவத்தை மன்னிப்பாயா. மனைவி பிள்ளை உறவினர்களுடைய பாவத்தை மன்னிப்பாயா. யாழ் எங்களுக்கு இல்மை போதித்து தந்த எங்களுடைய சங்கியான உஸ்தான்மாருடைய பாவத்தை மன்னிப்பாயா. யா அல்லாஹ், நீ விரும்பக்கூடிய பிரகாரம் வாழ்வதற்கு உதவி செய்வாயா. மார்க்கத்தில் பற்றை தருவாயா. யா அல்லாஹ், உன்னுடைய மார்க்கத்தை பின்பற்றி இன்பத்தை தருவாயா. யா அல்லாஹ், வாழ்க்கை நடந்த அத்துணை தவறுகளை மன்னித்து உன்னுடைய ரஹ்மத்தை மக்ஃபிரத்தையும் பரக்கத்தையும் அடைந்த ஒரு நல்ல மக்களாக இந்த ரமலானை கழிப்பதற்கு எங்கள் அனைவருக்கும் நல்ல புரிவாயா. பூரா உம்மத்தையும் கபூல் செய்து கொள்வாயா. எங்களுடைய பிரார்த்தனையை கபூல் செய்து கொள்வாயா. வ ஆகிர் தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹ் نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهدي الله فلا مضل له ومن يضلله فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله صلى الله على سيدنا محمد وآله وصحبه وسلم تسليما كثيرا كثيرا. أرسله بالحق بشيرا ونذيرا بين يدي الساعة. ومن يطع الله ورسوله فقد رشد ومن يعص الله ورسوله فإنه لا يضر إلا نفسه ولا يضر الله شيئا. أما بعد فإني أوصيكم ونفسي أولا بتقوى الله وأحذركم يوما عبوسا قمطريرا. قال الله تبارك وتعالى بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم. ومن يتق الله يجعل له مخرجا ويرزقه من حيث لا يحتسب ومن يتوكل على الله فهو حسبه إن الله بالغ أمره قد جعل الله لكل شيء قدرا. بارك الله. وقال النبي صلى الله عليه وسلم اتق الله حيثما كنت واتبع السيئة الحسنة تمحوها وخالق الناس بخلق حسن أو كما قال عليه الصلاة والسلام. بارك الله لنا ولكم بالقرآن العظيم ونفعنا وإياكم بالآيات والذكر الحكيم. أقول قولي هذا أستغفر الله لي ولكم ولسائر المسلمين من كل ذنب فاستغفروه إنه هو الغفور الرحيم. الحمد لله
نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا محمدا وعلى آله وصحبه وسلم تسليما كثيرا كثيرا أرسله بالحق بشيرا ونذيرا بين يدي الساعة ومن يطع الله ورسوله فقد رشد ومن يعص الله ورسوله فإنه لا يضر إلا نفسه ولا يضر الله شيئا. أما بعد فإني أوصيكم ونفسي أولا بتقوى الله وأحذركم يوما عبوسا قمطريرا. قال الله تبارك وتعالى بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما. اللهم صل على محمد عبدك ورسولك وصل على المؤمنين والمؤمنات والمسلمين والمسلمات وبارك على محمد وأزواج ذريته. قال النبي صلى الله عليه وسلم أرحم أمتي بأمتي أبو بكر وأشدهم في أمر الله عمر واستقوا حياء عثمان وقضاه علي رضي الله تبارك وتعالى عنهم وفاطمة سيدة نساء أهل الجنة والحسن والحسين سيد شباب أهل الجنة وحمزة وأسد الله وأسد رسوله صلى الله عليه وسلم رضي الله تعالى عنهم. اللهم اغفر لعباس ولده مغفرة ظاهرة باطنة لا تغادر ذنبا. الله في أصحابي لا تتخذوهم غرضا من بعدي فمن أحبهم فبحبي أحبهم ومن أبغضهم فببغضي أبغضهم وخير القرون قرني ثم الذين يلونهم ثم الذين يلونهم. اللهم اغفر للمؤمنين والمؤمنات والمسلمين والمسلمات الأحياء منهم والأموات. اللهم أيد الإسلام والنصارى وذل الشرك وشرارا. اللهم وفقنا لما تحب وترضى واجعل آخرتنا خيرا من الأولى. اللهم انصر من نصر دين سيدنا محمد صلى الله عليه وسلم وجعلنا منهم واخذل من خذل دين سيدنا محمد صلى الله عليه وسلم ولا تجعلنا منهم برحمتك يا أرحم الراحمين. عباد الله رحمكم الله إن الله يأمركم بالعدل والإحسان وإيتاء ذي القربى وينهى عن الفحشاء والمنكر والبغي يعظكم لعلكم تذكرون. واذكروا الله العلي العظيم يذكركم وادعوه يستجب لكم ولذكر الله أكبر والله يعلم ما تصنعون. أقيموا الصلاة.